ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சென்னி ஆரி கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நெட் கிளாத் அட்டாச் பண்ணி ஆரி ஒர்க் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் எல்லோரும் பார்க்குறீங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் ப்ரூச் கிளாஸஸுமே எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு பேப்பர் கட்டிங் போட்டுட்டேன். ஃப்ரண்ட் வந்து பிரின்சஸ் கட் வித் போட் நெக்கு, பேக்கில் வந்து போட் நெக் மேக் பண்ணுறேன். நெக்கோட அதாவது ஷோல்டர் வந்து நான் வந்து 7 வைக்கிறேன். நெக் வந்து 4, ஷோல்டருக்கு வந்து 3 வைக்கிறேன் நான். ஆம்ஹோல் அதே 7 தான். நம்ம மேலே போட் நெக்குக்கு எவ்வளோ மெஷர் வைக்கிறோமோ அதே தான் கீழேயுமே 7 வைக்கணும். நான் நெக்கோட டெப்த்து கீழே வந்து 9 இன்ச்சு வைக்கிறேன். ஃபுல் லென்த்து நான் சொல்கிறது 9 இன்ச்சு. அதுக்கு மேலே போட் நெக்குக்காக நான் மார்க் பண்ணது 3 1/2, மேக்ஸிமம் 4 வச்சுக்கலாம். 4 வச்சுட்டு மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இது வந்து நான் பிரின்சஸ் கட் பண்ணதுக்காக மெஷர் பண்ணது. கட் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால் கட் பண்ணிட்டதுக்கப்புறம் வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நெக்கோட இறக்கம் பேக்கில் 9 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே போட் நெக் மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வந்து 4 வச்சுக்கோங்க, இல்லை 3 1/2 வச்சுக்கோங்க. நெக்கோட டெப்த்து அது. நெக்கோட அகலம் வந்து 4 வைக்கணும் நீங்கள். ஷோல்டர் வந்து 3 இன்ச் வச்சுக்கணும். ஆம் ஹோல் வந்து 7. இது வந்து 36 ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட் இது. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் நம்ம ஆம் ஹோல் கொஞ்சம் 1 1/2 இன்ச்சு வச்சு ஆம் ஹோல் கட் பண்ணோம் பேக் நெக்குக்கு. ஃப்ரண்ட் நெக்குக்கு 1 இன்ச் வச்சு கொஞ்சம் போட் நெக் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த லைனுக்கு உள்ளே கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணால் தான் நமக்கு இழுத்து பிடிக்காமல் இருக்கும். அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது 36 ப்ளவுஸு. நெக்ஸ்ட் வந்து இது பேப்பர் கட்டிங் வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். ட்ரேசிங் மேக்ஸிமம் வந்து நம்ம பேப்பர் கட் போட்டு பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கவங்க அப்படி கூட ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுவாங்க. நான் பேப்பர் கட்டிங் தான் எப்போவுமே போடுவேன். இது வந்து 36 வந்து பஸ்டோட அளவு வந்து 10.5 வைக்கலாம். நம்ம 10.5 வச்சா நம்மளோட பஸ்ட் பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு கீழே நம்ம வந்து பிரின்சஸ் கட் அதை டாட் பாயிண்ட்டை நம்ம 3 வைக்கலாம். 3க்கு அப்புறமும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வைக்கணும். அப்போ தான் பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். மேக்ஸிமம் 10.5க்கு கீழே நான் 5 இன்ச்சு வச்சுருப்பேன். தைக்கும் போது நமக்கு அது கரெக்டாகிடும். தைச்சி முடிச்சு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்து திருப்புவோம் ஃப்ரண்ட்டில். அப்போ நமக்கு அது கரெக்டாக இருக்கும். இது மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்பீட் கொடுக்கல, ஏன்னா அந்தளவுக்கு புரியாது அப்படிங்கிறதுனால. பிரின்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே கட் பண்ணுவாங்க கிராஸ் கொடுத்து. நான் 1 சைடு மட்டும்தான் கிராஸ் கொடுத்து 1.25 இன்ச்சு. டாட் பாயிண்ட் வந்து 4 வைக்கணும். நம்ம ஹூக் பட்டியிலேருந்து 4 வச்சுட்டு அங்கேருந்து நம்ம 1 1/2 இன்ச்சு வச்சு தான் நான் பிரின்சஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். ஏற்கனவே கட் பண்ணிவிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை நான் அப்படியே வச்சு காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு எப்படி நம்ம இது மார்க் பண்ணலான்னு பாருங்கள். கிளாத்தை நீங்கள் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த பேப்பரை வைங்க. நீங்கள் ஆரி ஸ்டாண்டில் வந்து ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஃப்ரேமில் கிளாத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கீழே வச்சுக்கலாம், இல்லை டேபிள் மேலே வச்சுக்கலாம். இந்த கிளாத்துக்கு கீழே ஒரு நோட்டு வைங்க. அப்போ தான் நம்ம மார்க் பண்ணும்போது அது மார்க் ஆகும். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்போது தான் நமக்கு வந்து அது மார்க் ஆகும். நான் கீழே நோட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஃப்ரேமை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பேப்பர் வச்சு பின் பண்ணிக்கிட்டு நான் இந்த எங்கெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நான் லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். லைன்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இந்த லைனுக்கு இருந்து தான் நம்ம வந்து சரி ஒர்க் த்ரெட் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத் வந்து இந்த ஷேப்பில் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறதில்ல. மேலே நெக்கு வரைக்கும் நான் அதை கட் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா நம்ம கட் பண்ண முடியாது, பேப்பரில் அது கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால நான் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லைன்ஸ் போட்டுப்பேன். நெக்கில் வந்து லைன்ஸ் போட்டு இப்போ நமக்கு மேலே ஒரு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரியும் கீழே பாக்ஸ் மாதிரியும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இது என்ன பண்ணலான்னா, மேலே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் மேலே நெக்லேருந்து கீழே அந்த பாக்ஸ் வரைக்கும் மார்க் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு நெட் கிளாத் அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும். இதை நம்ம பேப்பரில் கட் பண்ண முடியாது அந்த ஷேப்புக்கு நெக், அதனால் நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். இது நான் யோசித்து இந்த மாதிரி கட் பண்ணால் வரும் அப்படின்னு நானாக தான் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான் நெட் கிளாத் அட்டாச் பண்ணுற ப்ளவுஸு. ஆனால் ட்ரை பண்ணி போடும்போது நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஈஸியாகவே பண்ணலாம். எப்போவுமே ஆரி ப்ளவுஸில் குவாலிட்டியான ப்ளவுஸஸாக பாருங்கள். மேக்ஸிமம் 1 மீட்டர் இருக்கணும், நல்ல குவாலிட்டி இருக்கணும்.
நம்ம பீட் ஒர்க் பண்ணும்போது அதில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஹோல்ஸ் நிறைய பெருசாக இருக்கும், சிலது கிழிய செய்யும். இந்த ப்ளவுஸே எனக்கு கிழிய ஆரம்பிச்சது. அது எந்த இடத்துல அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ண பாருங்கள், இந்த பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ண இல்லைங்களா, அதுக்கு மேலேருந்து கீழே கோடு போட்டிருக்கேன் பாருங்கள். அதுதான் நம்ம நெட் அட்டாச் பண்ணேன். இப்போ நான் அந்த கிளாத்தை ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டாண்டில் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நெட் கிளாத்தை நான் விரித்து விட்டுட்டு பின் வச்சு சுற்றி பின் போட்டுட்டு அப்படியே நான் மேலே ஜரி த்ரெட்டில் அந்த அவுட்லைன் நம்ம மார்க் பண்ண எல்லா இடத்துலையும் நான் ஜரி த்ரெட்டில் லைன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள். நான் கீழே ஃப்ரேமில் நெட் கிளாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணியெல்லாம் நான் பண்ணல. கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த நெக் டிசைனுக்கு மேலே நெட் கிளாத்தை விரித்து வச்சுட்டு நான் பின் போட்டுட்டு அந்த லைன்ஸில் சரி த்ரெட்டை கொடுத்துட்டா நமக்கு அது டைட்டன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொன்று கிளாத்தோடு சேர்ந்து கீழே ஆரி ஸ்டாண்ட்லேயே கீழே கிளாத்தோடு சேர்ந்து ஆரி ஃப்ரேம்லேயே வந்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணாமல் நம்ம மேலே நெக் டிசைன் அளவுக்கு மட்டும் விரித்து விட்டுட்டு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா விரித்து விட்டுட்டு நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டில் 2-3 லைன் கொடுத்துட்டு நான் கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். நான் மேலே தான் கிளாத் கொடுத்துருக்கேன், நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. மேலே தான் வச்சு பின் தான் பண்ணியிருக்கேன், குண்டூசி அதை வச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நெட் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு பேக் நெக் வந்து பேக் சைடில் இருக்கிறத நம்ம ஃப்ரேமை திருப்பிக்கலாம். ஃப்ரேமை திருப்பிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் திருப்பிட்டு அதில் லைட்டாக நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை பொறுமையாக கட் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அந்த நெட் கிளாத்தும் சேர்ந்து கிளிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். அந்த கார்னரில் ரொம்ப நல்லா ஷார்ப்பாக இருக்க சிசராக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேக் சைடு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன், இது ஃப்ரண்ட் சைடு கிடையாது. நீங்கள் ஃப்ரேமை திருப்பி தான் நான் கட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஜரி கொடுத்துட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் இதில் கொடுக்க மறந்துட்டேன். இப்போது நான் சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் எனக்கு கிளிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதனால் அதை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மல் நீடியில் தான் நான் பீட்ஸ் லோட் பண்ணி க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு 2 பீடுக்கும் ஒவ்வொரு லாக் ஸ்டிச் மாதிரி நான் கொடுத்தேன். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நான் அந்த நார்மல் நீடில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அது எனக்கு கிளாத்து கிளியுது, நெட் கிளாத்து கிடையாது, ப்ளவுஸோட கிளாத்து தான் கிளிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு சுகர் பீட் ஒரு லைன் வந்து நான் நார்மல் நீடியில் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு 3mm பீட் கொடுக்குறேன். 3mm பீடு நான் ஒரு லைன் தான் கொடுக்குறேன். நான் இது அதிகமாக பார்டர் டிசைன் கொடுக்கல. ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் 3mm பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் 2 லோட் பண்ணுங்கள். 3mm பீடு ஒரு பீட் மட்டும் லோட் பண்ணுங்கள். 2 பீடாக லோட் பண்ணாதீங்க, அது தூக்கிட்டு நிற்கும். அதனால் ஒரு பீட் மட்டுமே லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் சேம் அதே சுகர் பீட் வச்சு நீங்கள் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அப்படியே ஒரு லைன் சுகர் பீட் 3mm பீட் கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுக்கலன்னா ஃபினிஷிங் தெரியாது நமக்கு. அதனால் மறுபடியும் ஒரு சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்கலாம். த்ரீஎம்எம் பீடு அந்த பஞ்சஸில் இருந்தால் நீங்கள் லோட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ட்ராப் பீட் 2.5mm தான் கொடுக்குறேன். ஒரு மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி கொடுத்துக்கிறேன். மார்க் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச் இருக்கும், அந்த சைஸ்க்கு நான் மார்க் பண்ணி ஜிக்ஸாக் மெத்தடில் நான் ட்ராப் பீட் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். 2.5mm அது. நெக்ஸ்ட்டு நீங்கள் அதுக்கு மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 பீட் கொடுத்தீங்கனாலே நெக்ஸ்ட்டு அது மாதிரி ஸ்லாண்டிங்காக போடுறதுக்கு நமக்கு பழக்கம் வந்துடும். அதனால் நீங்கள் மார்க் பண்ணணும்னு கிடையாது. இந்த டிசைனுக்கு வந்து ட்ராப் பீட் 2.5 தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே டிசைன் ரொம்ப பெருசாக அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு போடுறதுக்கு ஃபினிஷிங் சரியாக இருக்காது. அதனால தான் நான் 2.5mm செலக்ட் பண்ணேன். இதை முடித்ததுக்கப்புறம் நான் வந்து குந்தன் ஸ்டோனை ஸ்கொயர் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுவேன். அந்த ஜிக்ஸாக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த ட்ராப் பீட் சென்டரில் குந்தன் ஸ்டோன் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் B7000 தான் யூஸ் பண்ணேன். எனக்கு B7000 விட ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஸ்டிக் பண்ணால் லைஃப் வர மாதிரி தோணுது. இது ஸ்டிக் பண்ணாலும் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துட்ருக்கும் போதே ஸ்டோன்ஸ் வந்து ரிமூவ் ஆகுது.
ஃபேப்ரிக் க்ளூவே வந்து ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஸ்டிஃபாகவே நமக்கு ஸ்டிக் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த 2.5 mm பீட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளூ வச்சு அந்த ஸ்டோனை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணலாம். நான் பேக் நெக் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ஃப்ரண்ட் நெக் காமிக்கல. ஸ்லீவுமே சேம் மெத்தடில் தான் நான் போட்டிருப்பேன். அந்த அந்த ட்ராப் பீட் சென்டரில் நான் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுற பாருங்கள். ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோனுக்கு அவுட்லைன்லையுமே நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்கணும். நெட் கிளாத் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது கிழியவே கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே ஜரி த்ரெட் கொடுத்ததுமே ஸ்ட்ராங்காகிடுச்சு. எனக்கு ப்ளவுஸு தான் கிழிய ஆரம்பிச்சிது. அதனால் குவாலிட்டியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறோம், அது லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அப்போது ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ குவாலிட்டியான ப்ளவுசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு நான் அதை சுற்றி வந்து பீட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள். சுகர் பீட் தான், அது அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்ருக்கேன். சுகர் பீட் எப்போவுமே 2 பீடாக லோட் பண்ணுங்கள். 3, 4 அப்படி லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நம்ம போடும்போது நமக்கு ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்காக இருக்கும்போது அந்த பீட்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் 2 பீடாக லோட் பண்ணுங்கள். 3, 4 எல்லாம் லோட் பண்ணாதீங்க. நீங்கள் லைன்ஸ் கொடுக்கும்போதுமே 2 கொடுங்க. அது மாதிரி சுகர் பீட்க்கு அப்புறம் 2 mm 3, 4 அந்த மாதிரி வர பீட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒன்றா கொடுங்க. 2 அந்த மாதிரி கொடுக்காதீங்க. அது பீட்ஸுமே நமக்கு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm பீட், ஒரு சுகர் பீட் நான் 2 ஸ்டோனுக்கு நடுவுலையுமே நான் கொடுத்துருப்பேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாண்ட்லேருந்து ஃப்ரேம் எடுத்துக்கலாம். எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது கீழே ஒரு நோட்டை வச்சுட்டு ட்ரேசிங் பேப்பரையும் அதுக்கு மேலே வச்சுட்டு நெட் கிளாத்துக்கு கீழே நான் ட்ரேசிங் பேப்பர் வச்சுருக்கேன். இப்போ நெட் கிளாத்தில் நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கேல் வச்சு. ஏன்னா அதுக்கு கீழே நான் ட்ரேசிங் பேப்பரில் லைன்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அந்த லைனை பார்த்து தான் நான் நெட் கிளாத்தில் ட்ராப் பண்ணிகிட்ருக்கேன். கீழே நோட்டு கண்டிப்பாக வைங்க. நோட்டுக்கு மேலே அந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சுட்டு இந்த ஃப்ரேமாக கரெக்டாக அந்த நெக்குக்கு வர மாதிரி அந்த பேப்பர் அந்த நெட் கிளாத்துக்கு கீழே வர மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்க லைன்ஸ் வந்து இதில் நமக்கு தெரியும். ஸ்கேல் வச்சு நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு லைன் சுகர் பீடும் ஒரு லைன் வந்து டியூப் பீடும் கொடுத்துருப்பேன். நான் கட் பீட் கொடுக்கல, நான் டியூப் பீடு தான் கொடுத்தேன். பட் நான் செலக்ட் பண்ண டிசைனில் வந்து கட் பீட் கொடுத்துருந்தாங்க. இதில் நான் கொஞ்சம் சுகர் பீடும் ஒரு 3 mm பீடுமே கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு சென்டரில் தான் நான் டியூப் பீட் கொடுத்துருப்பேன். டியூப் பீடில் வந்து டியூப் பீட் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். சுகர் பீடில் மட்டும்தான் அங்கங்கே 3 mm பீடு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன் நான். லைன்ஸை நீங்கள் இன்னும் நெருக்கமாகவும் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயுமே போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். இந்த லைனில் நம்ம நடுவில் குந்தன் ஸ்டோனுமே நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுவுமே ஒரு டிசைன் நமக்கு நல்லா தான் இருக்கும். அந்த குந்தன் ஸ்டோன் சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுத்தா அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஒரு 10 சுகர் பீட் கொடுத்துட்டு குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு எப்படி வேணாலுமே, ட்ரையாங்கிள். அப்புறம் ஒரு 10 சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு குந்தன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணலாம். அதுவுமே டிசைன் நல்லா தான் இருக்கும். இல்லை கட் பீட் கொடுத்தா நல்லாயிருக்கும். நான் டியூப் பீட் தான் கொடுத்தேன். டியூப் பீட் வந்து லைட் காப்பர் மாதிரி இருந்தது, பியூர் கோல்டு மாதிரி கிடையாது. லைட்டாக டல் கோல்டு மாதிரி காப்பர் மிக்சிங் மாதிரி இருந்தது. அந்த டியூப் பீட் தான் நான் கொடுத்துருக்கேன். நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. பீட்ஸ் வந்து லோட் பண்ணி ஊசி வெளியே எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி சுகர் பீடுக்கு நடுவில் நான் வந்து ஒரு சுகர் பீட், ஒரு 3 mm ஒரு சுகர் பீட் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நான் ஒயிட் கலரில் ட்ராப் பீடு, அதுவுமே வந்து 2.5 mm தான். 3 பீடு வந்து ஸ்லாண்டிங்காக வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த சுகர் பீடு, 3 mm பீடு, சுகர் பீடு ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் நடுவில் கொடுத்துக்கிட்டேன். இந்த ஒயிட் கலர் மட்டும் நான் ரெண்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள்.
இந்த வீடியோவில் இதோட முடிஞ்சுது. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு.